ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் லிமிடெட். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வந்தால் லெவல்ஸுக்கு மேலே தான் செஞ்சது மார்க்கெட் அப்படின்றது இருந்தது. ஸோ அதனால தான் நம்மளோட மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்ற லெவலையும் நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல தான் ரியாக்ட் ஆகி என்ன பண்ணாங்க, ரிஜெக்ஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு வேஸ்ல தான் வந்து என்ன செஞ்சது மார்க்கெட் அப்படின்றது போனது. ஸோ அதனால இதையும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓடிடி பேஸ் வேல்யூ வித் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்ற இண்டிகேட்டர் தான். இது நம்ம ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், பப்ளிஷ் தான் பண்ணியிருக்கோம். நம்மளோட டெலிகிராம் குரூப்ல லிங்க் இருக்கு, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் என்ன அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத பார்ப்போம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் பார்க்கும்போது 24,200 அப்படின்றது தான் இருக்கு. கால் ஆப்ஷன் வந்து 101, புட் ஆப்ஷன் வந்து 96 அப்படின்ற லெவலில் இருக்கிறாங்க. சரியா? நம்மளுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு லெவல்ஸ் எடுக்கும் பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்மளுக்கு 24,204 அப்படின்ற லெவலில் இருக்கிறாங்க. R1 24,301, R2 24,357 அப்படின்ற லெவல் வந்திருக்கு. S1 24,103, S2 24,042 அப்படின்ற லெவல் இருக்கு. சரிங்களா? ஸோ எப்பவுமே நம்ம சொல்றதாங்க, R1க்கு மேலேயோ S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம லெவல்ஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணுவோம். சரியா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியஸ்லையும் பார்த்துடலாம். ஆப்ஷன் ப்ரீமியத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் ரேஞ்சா 98 அப்படின்றது கிடைச்சிருக்கு. R1 157, R2 96, R3 203 அப்படின்ற லெவல் இருக்கு. S1 57, S2 43, S3 28 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறப்போறது கிடையாதுங்க, சேம் லெவல்ஸ் தான் வந்து இருக்க போகுது. உங்களுக்கு இண்டெக்ஸ்ல மட்டும் தான் லெவல்ஸ் அப்படின்றது மாறும். ஆப்ஷன் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யாதுங்க, லெவல்ஸ் அப்படின்றது மாறாது. ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, டுயல் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா விவேப் அப்படின்றத வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, இது இன்னும் நான் அப்டேட் பண்ணல, கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் அப்படின்றது பண்ணிடுவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்குள்ள அப்டேட் பண்ணிடுவேன். உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த வெர்ஷனும் வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கால் ஆப்ஷன் அப்படின்றது விவேப்க்கு மேலே இருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க விவேப்க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்குங்க, கால் ஆப்ஷன் தான் போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வந்து இருக்கும். ஓகே, ரெண்டுமே நம்மளுக்கு விவேப் கீழே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது சைடு வேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகமா அப்படின்றது இது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுல இன்னும் நிறைய வந்து நீங்க கண்டுபிடிக்கலாங்க. ஸோ அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். விவேப் வச்சு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ அதோட இதை வந்து என்ன பண்ணுங்க, மெர்ஜ் பண்ணி பாருங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இது நீங்க வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஒரே இதுல வச்சு நீங்க ஒரே சார்ட்ல வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஐடியா வந்து கிடைக்கும். சரியா? என்ன நடக்குது மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா வந்து என்ன பண்ண முடியும், இதை வச்சு பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இதுல இன்னும் என்ன அப்டேட் வேணும் அப்படின்றத உங்களோட ஐடியாக்களை வந்து சொல்லுங்க. நான் முடிஞ்சா என்ன செய்யறேன், அதையும் வந்து அப்டேட் பண்ண வந்து பாக்குறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.